Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. அது கோவிலுக்கு போயிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். இல்லம்மா. ஆமா. சரி வாங்க உள்ள போலாம். நில்லுங்க. நீங்க சொன்னது எல்லாமே பொய். நீங்க கோயிலுக்கும் போகல, மார்க்கெட்டுக்கும் போகல. ஒரு பேக் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோல ஏறி எங்கேயோ போனீங்க. கரெக்டா? என்னப்பா சொல்ற? இவங்க கிட்ட ஏது அவ்வளவு பணம்? அதை எடுத்துக்கிட்டு இவங்க எங்க போனாங்க? அதை கண்டுபிடிக்க தான் நானும் இவங்க பின்னால ஒரு ஆட்டோல ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். ஆனா ஒரு இடத்துல இவங்களை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதை எடுத்துக்கிட்டு எங்க போனீங்க? சொல்லுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. அது வந்து நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. இனி தப்பிக்கவே முடியாது. நீங்க கொண்டு போன பணம் எங்க? அதை எங்க கொடுத்துட்டு வந்தீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன். அது வந்து நாங்க எங்க போனோம்னா, பேசாம இரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எதையும் மறைக்க முடியாது. நாங்க பேக்ல கொண்டு போனது எஸ்எஸ்கே கொடுத்த பணம். எஸ்எஸ்கே கொடுத்த பணமா? என்ன சொல்றீங்க? அவன் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? அது வந்துப்பா, அன்னைக்கு நானும் இலக்கியாவும் எஸ்எஸ்கே உயிரை காப்பாத்தணும்ல, அதுக்கு நன்றி கடனா அந்த எஸ்எஸ்கே 5 லட்சத்தை என்ன பார்த்து கொடுத்தான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இலக்கியா கிட்ட சொன்னேன். அதுக்கு இவ அந்த எஸ்எஸ்கே காசு நமக்கு வேண்டாம், அதை கொண்டு போய் கோவில் உண்டியல்ல போட்டுடலான்னு சொன்னா. அதான் எடுத்துட்டு போய் போட்டுட்டு வந்தோம். இத பாரு, உண்டியல்ல போட்ட கதையெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து நீ எதுக்கு பணத்தை வாங்குன? கொடுத்த நிமிஷமே அவனோட மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு வர வேண்டியதானே? அப்படிதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா எஸ்எஸ்கே பிடிவாதமா ரேவதி அம்மா முன்னாடி பேக வச்சுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே. உங்க முகத்திலயும் பேச்சிலயும் ஒரு பதட்டம் தெரியுது. நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க. இல்ல. என்ன கௌதம், இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எஸ்எஸ்கே பணத்தை கொடுத்தது, பணத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சது, அப்புறம் யாருக்கும் தெரியாம அதை உண்டியல்ல கொண்டு போய் போட்டது வரைக்கும் ஏன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை? இதுல பணத்தை எடுத்துட்டு வெளியில போகும்போது எனக்கு தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு போனீங்க. ஏன் எனக்கு தெரிஞ்சா என்ன? சொல்லுங்க, என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து நீங்க ஏற்கனவே எஸ்எஸ்கே மேல கோவமா இருந்தீங்க. நாங்க அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாத்தினதுக்கே எங்களை திட்டுனீங்க. அதான் இப்ப பணம் கொடுத்த விஷயத்த சொன்னா இன்னும் திட்டுவீங்கன்னு பயத்துலதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சோம். இல்ல கௌதம், எங்களை நம்பு. அந்த எஸ்எஸ்கேவோட இறக்கமில்லாத மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல ஈரம் இருந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் அந்த பணத்தை கொடுத்திருக்கான். வா இலக்கியா. இருங்க. 5 லட்சத்தை கொடுத்து நன்றி சொல்ற அளவுக்கு எஸ்எஸ்கே ஒண்ணு நல்லவன் கிடையாது. நீங்க தான் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்பா கௌதம், இவங்க எதுக்குப்பா பொய் சொல்ல போறாங்க? அந்த எஸ்எஸ்கே கொடுக்கலனா அவ்வளவு பெரிய தொகை இவங்க கிட்ட எங்க வந்திருக்கும்? அந்த எஸ்எஸ்கே தான் வலுக்கட்டாயமா இவ கையில அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிருப்பான். அதுக்கு அவ என்னப்பா பண்ண முடியும்? சரி விடு, அந்த பணத்தை தான் உண்டியல்ல போட்டாங்கல்ல, போச்சு. இல்ல ஜானு, இவங்க சொல்றதுல இன்னும் எனக்கு நம்பிக்கை வரல. கௌதம், நான் நடந்ததை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாதும் உன் இஷ்டம். ஏய்,
ரேவதி அம்மாவும் இலக்கியாவும் வேற எதையும் மறைக்கிறாங்க. ஒரு பேக் நிறைய பணத்தை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அது என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். கௌதம், இந்தாங்க பால் சாப்பிடுங்க. கௌதம், இந்தாங்க கௌதம். கௌதம், ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். ஏன் கௌதம பத்தி எனக்கு தெரியாதா? கண்ணாடி கூட எதிரில என்ன இருக்கோ அதை மட்டும் தான் காமிக்கும். ஆனா என் கௌதமோட முகம் அவர் மனசுல இருக்கிறதையும் சேர்த்து காமிக்கும். முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஓ, அந்த SSK பணத்தை நாங்க கோவில் உண்டியல்ல போட்டுட்டு வந்ததே நினைச்சு பாத்துட்டு இருக்கீங்களா? உண்டியல்ல போட்டது உண்மையான யோசிச்சுட்டு இருக்கேன். கௌதம், என்ன நம்புங்க கௌதம். நான் உன்னை வெளிப்படையா சொன்னாலோ இல்ல மறைச்சாலோ அது நிச்சயமா என்னோட சுயநலத்துக்காக இருக்காது. நான் எது செஞ்சாலும் அது உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். இங்க பாருங்க, நடந்தது மறந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. ஓகே? என்னமோ சொல்லி சமாளிக்கிறேன். சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு சமாளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். கௌதம், சிரிங்க கௌதம் முதல்ல. இங்க பாருங்க, உங்க முகம் வாடுனா நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். ப்ளீஸ். சரிங்க, அந்த இன்சூரன்ஸ் பணம் என்னாச்சு? வாட்ச்மேன் போட்டோ எடுத்து அனுப்புனாரே, நீங்க படிச்சிட்டீங்களா? பணம் மெச்சூர் ஆனது உண்மைதானா? ஆமா, நான் அப்பவே இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு போய் என்னோட இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்டை கொடுத்து எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சிட்டேன். நாளைக்கு நமக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் வந்துடும். அப்பாடா, இருக்கிற கஷ்டத்துல இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி, அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா உங்க ஐடியாவை முதல்ல சொல்லுங்க. அடகு கடையில இருக்கிற ஜானுவோட செயினை மீட்டர்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அதுதாங்க நினைச்சேன். நீங்களும் அதையே சொல்றீங்க. பாத்தியா நமக்குள்ள வேவ் லென்த். அதானே நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு. பாவங்க, அத்தைய தாளிச்சேன் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தான் கழுத்தை பார்க்கும்போது அத்தைக்கும் வேதனையா தானே இருக்கும். ஆனா அத சொன்னா நாம வருத்தப்படுவோம்னு அவங்க சொல்லாம இருக்காங்க. LIC பணத்துல நீங்க சொன்ன மாதிரியே அவங்க தாலி செயினை மீட்டு கொடுத்துடலாம் கௌதம். அப்புறம் ஜானு அடக்கடையில 2 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஆனா நம்ம கைக்கு 1.5 லட்சம் தான் வரப்போகுது. மீதி 50,000க்கு என்ன பண்றது? 50,000 தானே. நீங்க உங்க கம்பெனில ஒரு 25,000 அட்வான்ஸ் கேளுங்க. என் கம்பெனில நான் 25,000 அட்வான்ஸ் கேக்குறேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 50,000, மொத்தமா 2 லட்சம். நகை திருப்பிடலாம் கௌதம். இரு, என்ன சொன்ன? உன் கம்பெனியா? நீ ஸ்கூல்ல தானே வேலை பாக்குறேன்னு சொன்ன, இப்ப கம்பெனிங்கிற? நீ டீச்சர் வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்க? ஆமா, நான் டீச்சர் தான். அது நீங்க அடிக்கடி ஒர்க் பண்ற கம்பெனியை பத்தி சொல்வீங்களா? அதே ஞாபகத்துல நான் ஸ்கூலுங்கிறத கம்பெனின்னு சொல்லிட்டேன். ஓ சரி கௌதம், நாளைக்கே நான் என் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கிட்ட கேட்டு 25,000 வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நானும் என் ஓனர் கிட்ட அட்வான்ஸ் பண்ண கேக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பணத்தை ரெடி பண்ணி தாலி செயினை மீட்க போற விஷயத்த ஜானு கிட்ட சொல்ல வேணாம். நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும். சரி கௌதம், செயினை மீட்டு கொடுத்து அத்தைக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. பாலை குடிங்க.
ரேவதி அவ பெத்த பையனை இந்த ஆசிரமத்துல தான் விட்டுட்டு போனாளா? உள்ள போய் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். சார், உங்களுக்கு யார் வேணும்? யாரை பார்க்கணும்? இந்த ஆசிரமத்துக்கு ஓனர் யாருமா? அதோ அந்த ரூம்ல தான் இருக்காரு. ஓ சரி, போய் பாருங்க. ஆமா சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சார்? வணக்கம் சார். வணக்கம். நீங்க? என்னோட பேரு SSK. நான் பெரிய பிசினஸ் மேன். நேத்து ரேவதியும் இலக்கியாவும் இங்க வந்து 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருப்பாங்களே. ஆமா கொடுத்தாங்க. அதை கொடுக்க சொல்லி நான் தான் ரேவதி கிட்ட பணத்தை கொடுத்தேன். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஓ அப்படியா? உட்காருங்க சார். ரேவதி அடிக்கடி என்கிட்ட தாம் பெத்த குழந்தைய காப்பாத்துனது சந்தியா ஆசிரமம் தான், அந்த நன்றிக்காக ஏதாவது செய்யணும், ஆனா பணம் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க ஆசையை தீர்த்து வைப்போன்னு பணத்தை கொடுத்தேன். ஓஹோ. சும்மா பணத்தை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு உதவி செஞ்சா புண்ணியமாவது சேரும்ல. சரியா சொன்னீங்க சார். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். எனக்கு நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க சார். ரேவதி இங்க விட்டுட்டு போன அந்த பையனை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் வேணுமே. அது எதுக்கு சார் உங்களுக்கு? அந்த பையன் யாரு, எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அவனை கண்டுபிடிச்சு அந்த ரேவதியோட சேர்த்து வைக்கலாம்னு தான் கேக்குறேன். இவங்க தான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சு சார். அது இல்ல சார், டீட்டெயிலாம் கொடுக்க முடியாது சார். நீங்க பயப்படாதீங்க. ரேவதி இப்படி தனியா கடந்து கஷ்டப்படுறத பாக்குறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். அதான் பையனை கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சுட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் கேக்குறேன். அந்த பையன் பாவம் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்களேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இங்க இருக்கிற குழந்தைகளோட எந்த விவரத்தையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற விதியை நாங்க ஆசிரமத்தை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதை மீற முடியாது சார். சாரி சார். சார், பிரிஞ்சிருக்கிற ஒரு தாயையும் புள்ளையும் சேர்த்து வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் கேக்குறேன். கொடுங்க சார் டீடைல்ஸ். சார் ப்ளீஸ். ரேவதியே வந்து தான் குழந்தைய தத்தெடுத்தது யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டோம். அதுதான் எங்க தர்மம். உங்ககிட்ட மட்டும் எப்படி சார் சொல்லுவோம்? ஐயோ, என்ன சார் இந்த காலத்துல தர்மம் அதர்மம்னு காமெடி பண்றீங்க? சார், இந்த ஆசிரமத்துக்கு இன்னொரு 5 லட்சம் டொனேஷன் வேணுமா? நான் இப்பவே தர்றேன். எனக்கு ரேவதியோட பையன் யாருன்னு சொல்லுங்க, அது போதும். சார், என்ன வற்புறுத்தாதீங்க. பையனோட விவரத்தை கண்டிப்பா தர முடியாது சார். நான் சார், இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல சார். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கிளம்புங்க. என்ன பண்றது? எப்படி பேசினாலும் அந்த ஆள்கிட்ட ரேவதி குழந்தையோட டீடைல்ஸ் வாங்க முடியலையே. என்ன பண்றது? வணக்கம் சார். நீங்க எதிர்பார்த்துட்டு வந்த அந்த குழந்தையோட விவரம் வேணுமா? ஆமா வேணும். நீங்க? சார், கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசுவோமா? வாங்க வாங்க வாங்க. என்ன சொல்லுங்க சார். நீங்க கேட்குற அந்த ரேவதியோட ஃபைலை நான் எடுத்து கொடுக்குறேன். அப்படியா? நிஜமாவா? ஆமா சார். எங்க ஆசிரம ஓனரு பொழைக்க தெரியாதவரு. வர டொனேஷனை வாங்கி பாக்கெட்ல போட்டோமா டீட்டெயில கொடுத்தோமான்னு இல்லாம நியாயம் தர்மம் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நான் அப்படி இல்லை சார். எனக்கு டொனேஷனை தந்தீங்கன்னா ரேவதி டீட்டெயில்ஸை நான் தரேன். ஹே, நீ நம்ம என்னமா? சரி, உனக்கு எவ்வளவு வேணும்? 50,000? சார், நீங்க தேடுற பையனோட மதிப்பு 50,000 ரூபா தானா? சரி, 1 லட்சம் தரேன். டீல் ஓகே சார். ஒரு நாள் டைம் கொடுங்க, வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். அப்புறம் ரேவதியோட போட்டோ, குழந்தை பிறந்த வருஷம் எல்லாத்தையும் கொடுங்க. அப்பதான் ரெக்கார்ட் ரூம்ல தேடி கண்டுபிடிக்க முடியும் சார். உன் மொபைல் நம்பர் சொல்லு. சார், நோட் பண்ணிக்கோங்க. நான் போட்டோ அனுப்பி வைக்கிறேன். நம்பர் சொல்லு. 971097.
ரேவதியோட போட்டோவை உங்க நம்பருக்கு அனுப்புறேன். சரியா? பாத்துக்கங்க. சரி சார். ஆ ஓகே சார். சரி சார் அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஓனர் பார்த்தாருன்னா டவுட் வந்துடும். நான் வரேன் சார். சரி சரி. ஏ ரேவதி, நீ மறைச்ச உன் புள்ளையோட வரலாறு நாளைக்கு கிடைச்சிடும்டி. அதுக்கப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் வரலாறே இல்லாம பண்றேன். இலக்கிய அவ பங்குக்கு ஸ்கூல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டா. இப்ப நானும் ரெடி பண்ணி ஆகணுமே. அப்பதான் ஜானுவோட தாலி செயினை மீட்க முடியும். இந்த கம்பெனில அட்வான்ஸ் 20,000 தருவாங்களா? கௌதம் 25,000 வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. என் பங்குக்கு நான் என்ன பண்றது? வேலையில சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள அட்வான்ஸ் கேட்டா தருவாங்களா? ஏராதா, நேத்து நீ டபுள் ஷிஃப்ட் பாத்தியாமே, எதுக்கு இப்படி உடம்ப கெடுத்துக்கிட்டு வேலை செய்யற? என்ன பண்றதுமா, ஓவர் டைம் பாக்குறது எனக்கும் விருப்பம் இல்லதான். ரொம்ப வருஷமா கழுத்துல வெறும் மஞ்ச கயிறையே போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் தங்கத்துல தாலி செய்யணும்னு மனசுல ஒரு ஏக்கம். அதான் கஷ்டத்தை கூட பார்க்காம ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கேன். சரிப்பா, நான் என் உடம்ப பாத்துக்கிறேன், நீ பத்திரமா இரு. யார் கூட போன்ல பேசிட்டு இருக்க? காலையில இருமிக்கிட்டே வேலைக்கு வந்தேன். அதான் என் புள்ள உடம்பு எப்படி இருக்குன்னு அடிக்கடி கேட்டு விசாரிச்சுட்டே இருக்கான். பாசக்கார புள்ள போல இருக்கு. என் புள்ளையும் இப்படிதான். எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிருவான். ஆமா, உங்களுக்கு புள்ள இருக்கான்னு சொல்றீங்க. உங்க கழுத்துல தாலியே இல்லையா? உங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. அவர் இருக்காரு. கழுத்துல கயிறு போட்டா அலர்ஜி மாதிரி வருதுன்னு சொல்லி போட வேண்டாம்னு சொல்லிட்டாரா தான். சார், லோடு மனுக்கு பேட்டா தரணும். வவுச்சர் தாங்க. ஆபீஸ்ல கொடுத்த பணத்தை வாங்கிக்கிறேன். சரி. சார், லோடு மன் பேட்டா 250 ரூபா தான். நீங்க 25,000 ரூபா போட்டிருக்கீங்க. கொடுங்க. சாரி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் எழுதிட்டேன். ஓகே சார். சரி. இலக்கியா, நூல இருந்து கோல் சும்மா கொடுத்து பாருங்க. என்ன இலக்கியா, வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கீங்க? அது என் மாமியாரோட தாலி செயினை மீட்கிறதுக்கு அவசரமா 25,000 ரூபாய் வேணும். அதான் கம்பெனில அட்வான்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். தருவாங்களா? இந்த பார்த்திபன் கிட்ட கேட்டா 10 பைசா கூட கிடைக்காது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஓனர் மேடத்துக்கிட்டே கேளுங்க, தந்தாலும் தருவாங்க. சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். இதுக்கு மேல யோசிக்க வேணாம். ஓனர் மேடம் கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் கேட்டுருவோம். கௌதம், உங்ககிட்ட என் லவ்வ சொல்லலான்னு நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, அது நடக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த டிலே பண்ண முடியாது. இன்னைக்கு என்னோட விருப்பத்தை உங்ககிட்ட சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மேடத்தை பார்க்கணும். போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks.
Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.